காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ 1000 நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போமா. டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். உலகமெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அவர்களை சந்திப்போம், வாங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனாக்குடி ரசிகர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்தியனா சொல்றார் பாப்போம். நீங்க அகஸ்தியர் அருள் வாக்கு மூலமா நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க சார். அதாவது இந்த சண்டை ரொம்ப பிரச்சனையாக போகுது. அதுக்கான வழிமுறைகள் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். அது இல்லாமல் இந்த 27ஆம் தேதிக்குள்ளே அந்த சண்டைகள் ஒரு முடிவுகள், சில பேச்சுவார்த்தைகள் வழிகள் வரலாம். சில பேச்சுகளோட வழிகளை சில வார்த்தைகள் மூலமாக சில நிற்கலாம். அப்படி இல்லைன்னா மே மாதத்தில் ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படும். மே மாதத்தில் ஒரு சில பிளாஸ் பண்ணுறதுனால, அதிகமான ஒரு பெரிய பிளாஸ் பண்ணுறதுனால அங்கே மக்கள் சில இடத்துல இறக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தவிர்த்துக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. இருந்தாலும் சில இடத்துல சில மக்கள் இந்த இது பண்ணுறதுனால, போகிறதுனால இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மூலிமா அமெரிக்கா ஒரு பெரிய பிரச்சனையை எழுப்புது. அமெரிக்காவோட பிரச்சனை பெருசாக ஆச்சுன்னா இந்த நேரத்தில் மக்களோட கவனங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது அத்தியாவசிய பொருட்கள் ஏறதுக்கான வழிகள் அதிகமாக இருக்குது. எண்ணெயோட பொருட்கள், ஸோ எண்ணெய் சம்மந்தப்பட்டது ஆயில் ரொம்ப ஹைக்காயிடும். அது மூலிமா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அத்தனை கண்ட்ரிக்குமே, அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரி அத்தனைத்துக்குமே சில பேராபத்துக்கள் அவங்களுக்கு இருக்குது. ஆபத்துனா சண்டை மழையாக இல்லை, நிறைய விலைவாசிகள் உயர்ந்து அங்கே சில விலைவாசிகள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயரக்கூடிய நிலைமை. எண்ணெய் ஆயில்னால் கண்ட்ரோலுக்கு கட்டுப்பாடாகி அங்கே எடுக்க முடியாத நிலைமைகள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்பது வாய்ப்பு உண்டு. இந்த சண்டைகள் நிறுத்தலைன்னா இந்த குழப்பங்கள்லாம் முக்கால்வாசி பேஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட போகுது. அமெரிக்கா பெரிய பிரச்சனையை எழுப்பினா அங்கேருந்து கொரியாலே சில குழப்பங்கள் ஏற்படும். ஸோ கொரியாவும் சில பிரச்சனையை எழுப்பதுக்கான வழிகள் பண்ணும். அந்த நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மே மாதம், அது இந்த குரோதி ஆண்டு இன்னும் பிறக்கலை. இந்த குரோதி ஆண்டு பிறந்து ஒரு 4 நாள் தான் ஆகுது பிறகு அவனுக்கு. அதுக்குள்ளாரே உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. இன்னும் இந்த குரோதி ஆண்டுகள் போக இதுக்கான வழிமுறைகள் வரும். அது இல்லாமல் செவ்வாய் நகர்ந்து போகிறார் மீனத்துக்கு போகிற வரைக்கும் அந்த போர்கள் அதிகமாக இருக்கான்னா மே மாதம் ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு நிலைமையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு ரிஷபத்தில் போய் மறைகிறதுனால, அந்த குருவோட பலம் இல்லாதனால இந்த தனித்து இருக்கக்கூடிய கிரகங்கள் பலத்தை பெற்றும். ஸோ சனி ரொம்ப பலத்தை பெற்றுவான், ராகு பலத்தை பெற்றுவான், செவ்வாய் பலத்தை பெற்றுவான். ஸோ குருவோட பலம் குறைஞ்சாவே எல்லாமே பலத்தை பெற்றப்போ அதோட அவங்களோட வேலைகள், ஸோ சனினா அந்த பிளாஸ்டாக வருது, எர்த்குயிக் வருது, இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாமே மே மாதம் 1ஆம் தேதியே சில குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்றத சொல்கிறேன். 3 முஸ்லீம் நாடுகள் பிரச்சனையாகும். இது மூலிமா வான்வழி தாக்குதல் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 27ஆம் தேதி முடிவு வரலன்னா மிகப்பெரிய போர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடலோர எல்லை பகுதிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் கடலோர எல்லை பகுதிகள், இந்தியாவிலையும் அங்கங்கே கடலோர எல்லை பகுதிகள் இருக்கிறது. அதை கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாமே மே 15ஆம் தேதி இது வரைக்கும் இந்த சுட்டரிக்கக்கூடிய வெயில், இது வரைக்கும் பார்க்காத வெயிலை நம்ம பார்க்குறோம். சுட்டரிக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியனோட பார்வையும் ரொம்ப உச்ச நிலைமைக்கு போகிறதுனால மே 15ஆம் தேதி வரைக்கும் மக்கள் அங்கங்கே ஒரு கவனமாக இருக்கணும். இதில் எல்லா கண்ட்ரீஸ்மே இந்த வெப்பநிலைமைகளை எதிர்பார்க்காத சூழ்நிலையை ஏற்படும். எப்படி மழை இருக்குது, தென் மாவட்டங்களில் சில மழைகள் வந்திருந்தாலும் சென்னையிலும் ஒரு இடத்துல மழை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தொடர்ச்சியாக 2 நாள் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படி வந்தோம், ஆனால் இந்த வெப்பத்தை நம்ம குறைக்க முடியாது. அனல் போல் அடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நமக்கு இந்த 21ஆம் தேதி கூட மழை வரலாம். இல்லை 19ஆம் தேதியிலேருந்து சில மழைகள் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த மந்த் எண்டு நமக்கு மழைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் மாவட்டத்தில் சில மழைகள் வந்தாலும் ஒரு இடத்துல ஒரு சின்ன மலை சரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதர் கண்ட்ரிலையும் ஒரு பெரிய மலை சரியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்க போகிறோம். 2 கண்ட்ரிகள் தீப்பற்றி எறியதை நம்ம பார்க்க போகிறோம்.
2 நாட்டில் காடுகள், அதாவது 2 நாட்டோட காடுகள் தீப்பற்றி எரியதை பார்க்கலாம். பல்லாயிரம் பனிமலைகள், அதாவது பல்லாயிரக்கணக்கான பனிமலைகள் உருகப்போகுது, அந்த நிலைமை வரப்போகுது. அது இல்லாமல் பல கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பனிமலைகள் ஒரே டைமில் உருகி தண்ணியாக ஆறாக ஓடக்கூடிய நிலைமைகள். இது மூலிமா கடல் மட்டங்கள் ஏறத்துக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கான நாசா பல வழியான ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக சில வழிகளை சொல்ல போகுது. அதாவது வெப்ப நிலைமைகள் இது வரைக்கும் பார்க்காத சூட்டுத்தன்மைகள் ஏற்படுறது. பல கண்ட்ரிகள் ஏற்கனவே இப்போ மழை பெஞ்ச அந்த கண்ட்ரியில், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வெப்பநிலைகள் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அந்த மழை நின்று அதிகமான வெப்பம். ஸோ மக்கள் அங்கே சில உணவு பழக்க வழக்கங்கள், சில வழிகள் அங்கே மாற்றிக்கிறது அவங்க நல்லது. உணவு பழக்க வழக்கங்கள் நல்ல வழி பண்ணுங்க, தண்ணி நிறைய குடிங்க, தண்ணியான வழியை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சில வழிகளை குறைச்சிட்டு சில உணவு பழக்கங்களை மாற்றி செயல் பண்ணாங்கன்னா அவங்களும் ஹெல்த் பிரச்சனைலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அதிகமான இந்த வெப்பங்கள் ஏற்படுறதுனால ரொம்ப குழப்பங்கள் ஏற்படுவதனால மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருந்து அதுக்கு செயல் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலன்கள் எடுத்துக்கலாம். உணவு வழிமுறைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எலெக்ஷனோட வழி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, அதாவது டிஎம்கேக்கு 26 சீட்டு, 22லேருந்து 26 சீட்டு அவங்களோட எண்ணிக்கை கண்டிப்பாக வந்துடும். அதுக்கும் மேலே தான் வருமே தவிர கிடையாது. ஆனால் 22 எண்ணிக்கை குறையாது. அதே நேரத்தில் 14 சீட்டு எண்ணிக்கையில் சில மாற்றங்கள் வரும். மேலும் கீழுமா ஒருத்தது மேலே வரும், ஒன்று கீழே வரும். இல்லை 1000, 2000, 20,000, 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் சில வழிகடலாம். அப்படி வந்தால் அவங்க எதிர்பார்த்தது எதிர்கட்சிகள் வரலாம். அப்படி வரலன்னா இந்த ஆளுங்கட்சிக்கே தான் இந்த சீட்டும் பலமாக இருக்குதுன்றதை சொல்கிறார். புரியுது? சென்னையில் வந்து ஒரு 4 சீட்டில் இந்த மேலும் கீழுமா வரலாம். அதே நேரத்தில் கொங்கு நாடு, அதாவது கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் மேலும் கீழுமா வரும். மித்ததெல்லாம் டிஎம்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வழி வரும். ஸோ இங்கேயும் இந்த கொங்கு நாடும் அந்த தென் மாவட்டத்தில் சில பகுதிகள் அதில் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் சில மேலும் கீழுமா வருமே தவிர மீதி எல்லா பகுதியுமே ஓரளவுக்கு திமுகவுக்கு சாதகமாக இருக்குன்றதை சொல்கிறார். அதே நேரத்தில் இந்த இவங்களுக்கு வந்து வலுவாக இருக்குது. பிஜேபிக்கும் ஒரு 6 சீட்டு எதிர்பார்க்குறாங்க, ஆனால் பலன் இருக்காது. 2 சீட்டில் மேலும் கீழுமா வரலாம் தவிர சீட்டோட வாய்ப்பு இல்லை. ஆனால் மேலும் கீழுமா வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறார். ஆனால் எதிர்பார்க்க வேணாம். ஆனால் வலுவாக இருக்குது மக்களோட இது வந்து ஓட்டு, இது வந்து அவங்களுக்கு பேங்க் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்குது. மற்றது ஏடிஎம்கே கூட ஓட்டோட வலு வந்து ஓரளவுக்கு வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. சொன்னார். அதே நேரத்தில் 323 சீட் பிஜேபி மேலே அலையன்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 367 சீட் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் கேரளாவில் சில மாற்றங்கள் வரப்போகுது. அதை எதிர்பார்க்காத மாற்றங்கள் கேரளாவில் நடக்கும். ஆந்திராலையும் ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிற அரசியலில். கர்நாடகாவில் ஒரு பாதி மாற்றங்கள் வரும். அந்த நிலைமை ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் அது இல்லாமல் 2 முக்கியமான இருக்கக்கூடிய வட மாநிலம் யூபியாக இருக்கலாம், மத்திய பிரதேசம் இருக்கலாம், புரிதல் அந்த இடத்துல சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே சில குழப்பங்கள். அதில் டெல்லி, ஹரியானா இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளோட வலுகள் அதிகமாக இருக்குன்றத சொல்கிறாங்க. சைனா திரும்ப அந்த வைரஸில் கொஞ்சம் ப்ராப்ளமாக போகுது. சைனாவுக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. எல்லாமே இந்த ஒரு சின்ன புது வைரஸ் வந்து அங்கங்கே பரவுது. சில இடத்துல பரவின்னு வருது. மருந்துகள் வழிகள் வந்து இருந்தாலும் கொஞ்சம் வந்து இது வந்து சில ப்ரீத்திங் இஷ்யூவும் பிரெயினோட இதையும் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் மருந்துகள் இதுக்கு வழிகள் வந்துடும். இருந்தாலும் உணவு வழிமுறைகள் தான் இதுக்கு நல்ல கண்ட்ரோல் ஆகும். ஸோ உணவு வழிமுறைகள் எடுக்கிறது நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கக்கூடியது எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறேன். கடலோர பகுதியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கிறது நல்லது. கடலோர பகுதியை பாதுகாக்கக்கூடிய நிலைமையை நமக்கு நல்லது. இந்த மே மாதத்தில் பாம்பேயில் மிகப்பெரிய மழைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நார்த்தில் ஒரு மிகப்பெரிய இடத்துல மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெங்களூர்லேயும் கொஞ்சம் அதிகமான மழைகள் வரும். ஸோ இங்கே கொஞ்சம் வெள்ளங்கள் வரத மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.
ஆறு போல் ஓடும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட போகுது. இதை தவிர்த்து ஆள் இல்லாத ஒரு விமானம் வந்து இறங்க போகுது. அந்த நாட்டில் ஒரு பதற்ற நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது இல்லாமல் இன்னொன்று ஒரு விமானம் இதுவாக போகுது, அது உடையிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு 4-5 பேர் ஒரு வளாகத்தில் ஒரு கூட்டமான இருக்க வளாகத்தில் அதை வந்து ஃபயர் பண்ண போகிறானுங்க. அந்த நிலைமையை ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் அதை கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் அடுத்த வாரம் நிறைய இருக்குது, அதை நான் படிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொடான கொரியரசுக்கும் இன்னும் நிறைய இருக்குது. அகச சொல்வார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.